பாஜகவுடன் கூட்டணி இனி எக்காலத்திலும் கிடையாது என்று கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நெருங்கும் வேளையில் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என அண்மையில் பல்டியடித்திருந்தார். இதற்கிடையே மார்ச் 25ஆம் தேதி டெல்லி சென்ற எடப்பாடி பாஜக மூத்த தலைவர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி குறித்து அமித்ஷா தனது ட்வீட் மூலம் உறுதியும் செய்தார். இந்த நிலையில் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு பற்றி டெல்லி பாஜக தலைவர் ஒருவரிடம் பேசினோம். அமித்ஷாவை சந்திக்க தம்பிதுரை, சி.வி. சண்முகம், முனுசாமி, வேலுமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் எடப்பாடி சென்றார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று வெளியில் பேசப்பட்டாலும் அமித்ஷாவும் எடப்பாடியாரும் சுமார் தனியே 2 மணி நேரம் கூட்டணி குறித்து ஆலோசித்ததாக டெல்லி பாஜக பிரமுகர் கூறுகின்றார். அதாவது அந்த 2 மணி நேரத்தில் கூட்டணிக்கு ஓகேதான், கட்சி உட்கட்டமைப்பு பணிகள், பூத் கமிட்டி, நிர்வாகிகள் மாற்றம் என கட்சி விவகாரங்கள் நிறைய உள்ளதால் அவற்றையெல்லாம் முடிக்க 6 மாதங்கள் தேவை என்றும் அதனால் தேர்தல் சமயத்தில் அறிவித்துக் கொள்ளலாமே என பிடிகுடுக்காமல் மழுப்பினாராம் எடப்பாடியார். அதற்கு அமித்ஷாவோ உங்களிடம் கூட்டணி அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கவில்லை, கூட்டணி அறிவிப்பை வெளியே சென்று வெளியிடுங்கள் என்றுதான் கூறுகிறேன் என கிடுக்குப்பிடி போட்டதுடன் இதற்கு உடன்படவில்லை என்றால் பழனிசாமி அல்லாத அதிமுகவை பார்க்கும் சூழல் உருவாகும், வித் ஆர் வித்தவுட் யூ எது என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என கரார் முகம் காட்ட எடப்பாடி திகைத்து போனதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் உங்களுக்கு 1 மாத காலம் அவகாசம் தருகிறேன், அதற்குள் கட்சி பணிகளை முடித்துவிட்டு பாஜகவுடன் தேர்தல் பணிகளை தொடங்குங்கள் என அமித்ஷா கூறவே கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திவிட்டு டிசம்பர் மாதம் மீண்டும் வருகிறேன் என எடப்பாடி கூறியதால் அமித்ஷா டென்ஷன் ஆனதாக கூறப்படுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது நான் எவ்வளவோ சொல்லியும் நீங்கள் கேட்கவில்லை, சொன்னபடி சசிகலா தினகரனை சேர்த்திருந்தால் அதிமுக ஆட்சிக்கு இழந்திருக்காது, ஆனால் நீங்கள் முரண்டு பிடித்ததாலேயே அதிமுக ஹேட்ரிக் வெற்றியையும் தவறிவிட்டது. எனவே இப்போதாவது நான் கூறுவதை கேளுங்கள், சசிகலா, பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை கட்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கள், 100 தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்குங்கள், மீதி தொகுதிகளில் உங்கள் கட்சி நிற்கட்டும், கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுத்துக் கொள்கிறோம், வெற்றி பெற்றதும் ஆளுக்கு 2.5 ஆண்டுகள் ஆட்சி அதிகார ஒப்பந்தம் போட்டுக் கொள்வோம், இவற்றை மனதில் வைத்து செயல்படுங்கள் என அடுக்கடுக்காக அமித்ஷா புது கண்டிஷன்களை போடவே திக்பிரமை பிடித்தது போல மௌனமாக வெளியே வந்தாராம் எடப்பாடி. அமித்ஷா இவ்வளவு அறிவுறுத்திய பிறகும் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி தமிழக மக்கள் பிரச்சினைக்காக அமித்ஷாவை சந்தித்தோம் என்று கூறினார். கூட்டணி குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு தேர்தல் கூட்டணிக்கு இன்னும் நாட்கள் இருக்கின்றன என்று கூறியவர் மறுநாள் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்க்கவே முடியாது என்று கூறினார். அவர் அதிமுகவில் இருக்க தகுதியற்றவர் ஆகிவிட்டார் என பேட்டி கொடுத்ததும் டெல்லியை டென்ஷனாக்கியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்தே டெல்லியின் அறிவுரைப்படி பன்னீர்செல்வம் மிக காட்டமாக பதிலடி கொடுத்தார் என்று கூறுகின்றனர் விவரமறிந்தவர்கள். அதாவது பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவராகவே விலகினால் அவருக்கு மரியாதை, இல்லாவிட்டால் அவமரியாதைகளை சந்திப்பார் என டெல்லியின் வாய்ஸாக OPS ஒலித்தார் என்று கூறுகின்றனர் அதே விவரமறிந்தவர்கள். மேலும் எடப்பாடிக்கு ஷாக் கொடுக்க திட்டமிட்ட அமித்ஷா பெண் அமைச்சர் ஒருவரிடம் சில உத்தரவுகளை பிறப்பித்ததாகவும் இதன் தொடர்ச்சியாக டெல்லி சென்ற செங்கோட்டையனிடம் சசிகலா தரப்பிற்கு அந்த பெண் அமைச்சர் சில தகவல்களை பாஸ் செய்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை தங்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டும், இல்லையென்றால் அதிமுகவில் பிளவை உருவாக்கி செங்கோட்டையனை பொதுச் செயலாளர் ஆக்குவதே அந்த திட்டம் என்றும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.